بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உற்ற தோழர்களான சஹாபாக்கள் மீதும் தாபஈன்கள் தபஉ தாபீன்கள் இன்னும் இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் பல புரிந்த மார்க்க மூத்த அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றிலங்க பிரார்த்தித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். அதாவது எப்படி ஓடுதுன்னே தெரியலை, கடன்னு ஓடிட்டு இன்றைக்கி 3வது பகுதியில் 3வது வாரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் ஒரு சில தகவலை மட்டும் உங்களிடத்தில் ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். ஏற்கனவே கேட்ட செய்தி தான் இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியது இந்த மார்க்கத்தில் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரீதியில் சில தகவல்களை உங்கள் மத்தியில் கூறலாம் என்று ஆசைப்படுகின்றேன். இன்னும் ஒரு சில நாட்களில் கடைசி 10 வர இருக்கிறது. அந்த 10ல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி இல்லைன்னா ஃபஅஃபு அன்னா. என்ன அர்த்தம்? இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன? யா அல்லாஹ், நிச்சயமாக நீ அஃபுவன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய், மன்னிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய். அஃபுவன் தொஹிப்புல் அஃப், மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய். ஃபஅஃபு அன்னி ஃபஅஃபு அன்னா, என்னை மன்னித்து விடு, எங்களை மன்னித்து விடு என்கிற துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? அல்லாஹ், நான் ஏற்கனவே கடந்த இந்த ரமலானுடைய முதல் வாரத்தில் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். அதாவது இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹுடைய மாதம், அல்லாஹுடைய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு அல்லாஹ் பன்மடங்கு கூலிகளை தன்னிடமிருந்து கொடுக்கிறான். அல்லாஹ் இந்த மாதத்தை சொல்கிறது என்னுடைய மாதம், இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கு நானே அதிகமாக கூலிகளை வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதம் அருளுடைய மாதம் என்பது நமக்கெல்லாம் தெரியும். இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சின்ன நற்செயலுக்கு கூட பல்மடங்கு கூலியை தரக்கூடியதாக அல்லாஹ் வாக்களித்திருக்கக்கூடிய மாதம். கடந்து போக போதே என்று சொல்லி வருத்தமாக தான் இருக்குது. அடுத்த வருடம் இந்த ரமலான் நமக்கு கிடைக்குமா என்பது அரிது தான். இன்னும் சில நாட்களில் இந்த ரமலான் நம்ம விட்டு போயிடும். அதுக்கு முன்னாடி அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், இது தௌபாவுடைய மாதம். இந்த மாதம் என்ன? பாவ மன்னிப்புக்குரிய மாதம். இந்த மாதத்தில் கூட நாம் தௌபா செய்யலைன்னா, அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவங்களை துடைத்து அவற்றை தூய்மை ஆக்கலைன்னா நம்மை விட நஷ்டவாளிகள் யாரும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, குல்லு மனி ஆதமு ஹத்தாவூன் ஹைருல் ஹத்தாஈன தவ்வாபூன். ஆதமுடைய சந்ததிகளில், ஆதமுடைய மக்களில் அத்துணை பேருமே இயற்கையில் இயல்பில் பாவம் செய்யக்கூடிய தன்மையில்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாமெல்லாம் யார்? ஆதமுடைய சந்ததிகள், ஆதமுடைய மக்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? பாவத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் நாம் கிடையாது. நம்மெல்லாம் எதாவது நினச்சி நான் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் தெரியுமான்னு யாராவது சொன்னாங்கன்னா பொய், சுத்தமான பொய். பாவத்திற்கு அப்பாற்பட்ட மனிதன் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த வகையில் இந்த பாவங்களை செய்துவிட்ட நாம் அந்த பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீளக்கூடிய காலகட்டத்தில் தான் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, அல்லாஹ்விடத்திலே மதிப்பு மிக்கவர்களாக, அல்லாஹ்வுடைய பாசம், நேசம், கருணை, கிருபை இவற்றுக்கு சொந்தக்காரர்களாக நாம் ஆக முடியும். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மாதத்தில் நாம் அதிகமாக தௌபா செய்யணும்.
தௌபாவுடைய ஒரு வார்த்தை தான் அந்த துவா. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்கிற இந்த துவாவே தௌபாவுனுடைய ஒரு வடிவம் தான் அன்பார்ந்த சகோதரர்களே. அன்பார்ந்த சகோதரர்களே, தௌபாவை நாம் அதிகமாக இந்த மாதத்தில் செய்து அல்லாஹுவினுடைய பக்கத்தில் நெருங்கக்கூடியவர்களாக, அல்லாஹுடைய நேசத்திற்கு உரியவனாக, அல்லாஹுடைய அருளுக்கு உரியவனாக, அல்லாஹுடைய உதவிக்கு தகுதி உடையவனாக நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன அமிலு ஸய்யிஆத்தி ثم تابوا من بعدها وآمنوا إن ربك من بعدها لغفور رحيم. அல்லாஹ் சொல்றான், இன்னும் எவர்கள் பாவங்களை செய்துவிட்டு அதன் பின் மன்னிப்பு கோரி நம்பிக்கையும் கொள்கிறார்களோ அவர்களை உமது இரட்சகன் மன்னிப்பான். அவன் மிக்க மன்னிக்க கூடியவனாகவும் நிகரில்லாத கிருபை உடையவனாகவும் இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் மிகப்பெரிய கிருபையாளன். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் அல்லாஹு தாலா தன்னுடைய அர்ஷில் எழுதி வைத்திருக்கிறான். என்ன எழுதி வச்சிருக்கிறான் தெரியுமா? அல்லாஹுடைய அர்ஷில் என்ன எழுதி வச்சிருக்கிறான் தெரியுமா? என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணை இரக்கம் ரஹம் மிஞ்சிவிட்டது. அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அர்ஷில் எழுதி வைத்திருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், என்னுடைய கோபத்தை என்னுடைய ரஹம் என்னுடைய கிருபை கருணை இரக்கம் மிஞ்சி விட்டது. ஆக அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா கருணையாளனாக இருக்கிறான். அவனிடத்துல கையேந்தித்தான் ஆகணும். அவனிடத்துல கண்ணீர் மல்கி கசிந்துருகி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று தௌபா செய்ய வேண்டிய கட்டத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம். இந்த மாதத்தில் கண்டிப்பாக செய்தே ஆகணும். இந்த தௌபாவுடைய மாதத்தில் நாம் நம்முடைய குற்றங்களை, பாவங்களை, நாம் செய்துவிட்ட அக்கிரமங்களை, அநியாயங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்புவித்து, யா அல்லாஹ் செஞ்சிட்டேன், நான் தெரிஞ்சுதான் செஞ்சேன், தெரியாமத்தான் செஞ்சேன், அறிந்துதான் செஞ்சேன், அறியாமத்தான் செஞ்சேன், எல்லா வகையிலும் நான் ஏதோ ஒரு வகையில் செஞ்சிட்டேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் மல்கி கசிந்துருகி அவனிடத்திலே அழுது புலம்ப வேண்டிய கட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மாதம் அப்படிப்பட்ட மாதம். அல்லாஹ் யார் தெரியுமா? அவன் ரஹ்மான். முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றெல்லாம் பார்க்கறது கிடையாது. உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் அவன் அருள் பாலிக்கக்கூடியவன். தன்னுடைய கருணையை, கிருபையை, ரிஸ்கை, தேவையை எல்லா வகையிலும் நிறைவேற்றக்கூடியவன் அவன் ரஹ்மான். கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க, அங்கே நிற்க வேண்டாம், அங்கே இடம் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கலாம். அவன் ரஹ்மான். ரஹீம்னா என்ன தெரியுமா? நிகரில்லாத கிருபையாளன். தன்னை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்காக அல்லாஹ் கருணை காட்ட தயாராக இருக்கிறான் எங்க மறுமையில். அவன் ரவுஃப்னா யாரு தெரியுமா? அவன் பிரியமிக்கவன். கஃபூர் மன்னிக்கக்கூடியவன். கஃபார் மன்னிப்பை அல்லாஹு தாலா நிலைநாட்டக்கூடியவன். வதூத் அல்லாஹு தாலா அவன் கருணை காட்டக்கூடியவன். இப்படி அல்லாஹ் தனக்கு நிறைய பேர்ல எல்லாமே என்ன இருக்கு? இந்த கருணை, இரக்கம், அல்லாஹுடைய அருள் பாலிக்கக்கூடியவன் என்கிற இந்த மீனிங்கில் இருக்கு. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, பாவம் செய்துவிட்ட அடியார்களை மன்னிக்கக்கூடியவன். ஆகவே அல்லாஹுனுடைய அருள் எப்படி இருக்கு தெரியுமா? சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு தப்பை பண்ணிட்டான்னா, ஒரு மனிதன் ஒரு தப்பை பண்ணிட்டான்னா அல்லாஹ் அதை ஒரு தப்பாக தான் எழுத சொல்லுவான். நினைக்கிறான், தப்பை செய்ய நினைக்கிறான், மலக்குகள் எழுத ஆரம்பித்தாங்கன்னா அல்லாஹ் தடுப்பான். எழுதாத, அவன் நினைக்கத்தான் செஞ்சுருக்கிறான், அவன் செய்யலை, தப்பை செய்யலை, பாவத்தை செய்யலை, செய்தான்னா ஒரே ஒரு பாவமாக எழுதப்படுது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நன்மையை நாடினானால், நினைத்தானேயானால் அவனுக்கு அல்லாஹ் சொல்கிறான், எழுது, நீ எழுது அப்படின்னு சொல்லி எழுத சொல்கிறான். செய்தான்னா அந்த நன்மையை 1க்கு 10ஆக, 1க்கு 70ஆக, 1க்கு 100ஆக, அது இந்த மாதத்தில் அல்லாஹ் எத்தனை எழுதுவானோ அல்லாஹுக்கு தான் தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நாம் செய்யக்கூடிய நன்மையை அவன் அளவில்லாமல் பதிவு செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன செய்யணும்னு சொன்னால், நமக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி, மௌத்து நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. மௌத்துக்கு வயசு இருக்கா? வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, என்னுடைய உம்மத்தில் பெரும்பான்மையான மக்களுக்கு 60க்கும் 70க்கும் நடுவில் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். என்னுடைய உம்மத்துக்கு நார்மலாக இருந்து மரணிக்கக்கூடிய அவர்களுக்கு அல்லாஹு தாலா பொதுவாக
நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க, இந்த உம்மத்துக்கு 60க்கு 70க்கு நடுவில் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மௌத்து எப்போனாலும் வரும். சின்ன வயசுலேயும் வரும், இளைஞனாக இருக்கிற போதும் வரும், அல்லது வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் சின்ன வயசுலேயே வரும், வயசான காலத்தில் கூட வரும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மௌத்து வர்றதுக்கு முன்னாடி நாம் என்ன செஞ்சிடணும்? பாவங்களிலிருந்து மீண்டு விட வேண்டும். அதுலேயும் பாவத்தில் மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? ஷிர்குல் அக்பர், ஷிர்குல் அக்பர், குஃபுருல் அக்பர், நிஃபாக்குல் அக்பர் என்ற இந்த மூன்று பெரும் பாவங்களை செய்தவனுக்கு அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான் தெரியுமா? மன்னிப்பே கிடையாது. ஷிர்குல் அக்பர்னா அல்லாஹுக்கு இணையாக, துணையாக, பகரமாக யாரையாவது எவரையாவது ஆக்கி அவருக்கு அல்லாஹுடைய உரிமையையும் அல்லாஹுடைய அந்த தகுதியும் கொண்டு போய் கொடுத்து விட்டால் அது ஷிர்குல் அக்பர். அல்லாஹ் இந்த செயலை மன்னிக்க மாட்டான். குஃப்ருல் அக்பர், அல்லாஹுவே இல்லை என்று மறுக்கக்கூடியவனுக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பாவங்களை மன்னிக்க மாட்டான், நரகில் நிரந்தரமாக விழுகணும். நிஃபாக்குல் அக்பர், யாருவன்? கொள்கையில் உள்ளத்தில் தான் கொள்ள வேண்டிய அந்த கொள்கையை, நம்பிக்கையை ஆழமாக அதில் கொள்ளாமல், ஷக் சந்தேகத்தோடு, அதில் ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கும், அல்லது அதை நம்ப மறுத்து வெளியில் அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் போல தன்னுடைய செயல்களை ஆக்கி கொண்ட இந்த நிஃபாக்குல் அக்பர் இருக்கக்கூடியவனையும் அல்லாஹு தாலா மன்னிக்க மாட்டான். 3 நபர்கள். இந்த 3 பேர் யார் தெரியுமா? முர்தத். முர்தத்னா என்ன? இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் அவர்களுடைய முஸ்லீம் பெயர்தாங்கியாக இருந்தாலும் அல்லாஹு தாலா அவர்களை மன்னிக்க மாட்டான். அவர்களை அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். இவங்க முர்தத், தீனை விட்டு விலகி சென்றவர்கள். இவர்கள் ஷஹாதா சொன்னாதான் இந்த மார்க்கத்திற்குள் நுழைய முடியும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட பெரும் பாவங்களில் சிக்கி கொண்டவர்களுக்கு அல்லாஹு தாலா மன்னிப்பை தரமாட்டான். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மம்மாத லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலல் ஜன்னா. யார் ஒருவர் ஷிர்க் வைக்காத நிலையில் மௌத்தாவாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். மம்மாத யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஅன் தஹலன்னார். யார் ஒருவர் இணை வைத்த நிலையில் மௌத்தாவாரோ அவர் எங்கே நுழைவார்? எங்கே நுழைவார்? நரகில் நுழைவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன பாவத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். என்ன சொல்கிறான்? நபியே நீங்கள் சொல்லுங்க, வரம்பு மீறி, தனக்குத்தானே வரம்பு மீறி அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் தனக்குத்தானே தன்னுடைய வரம்புகளையெல்லாம் மீறி அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் இழைத்துவிட்ட என்னுடைய அடியானே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்றான். என்னுடைய அடியானேன்னு கூப்பிட்டுட்டு, இப்படிப்பட்ட அடியானே லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹுடைய அருளின் மீது நிராசை, அவநம்பிக்கை கொள்ளாதீங்க. அல்லாஹ் அருளாளன், அவனுடைய அருளின் மீது நீங்கள் அவநம்பிக்கை கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. நீங்கள் எவ்வளவு பாவங்களை செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் என்னமோ மன்னிக்காமல் விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு குற்றம் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, எந்த வகையில் செய்திருந்தாலும் சரி, ஷிர்கா இருந்தாலும் கூட, இவற்றை எல்லாம் கூட அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அவன் கஃபூர், மன்னிக்கக்கூடியவன், ரஹீம், நிகரில்லாத கிருபையாளன். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை? அவநம்பிக்கை கொள்ள வேண்டியதில்லை. அவனிடத்தில் அவனுடைய அருளின் மீது, அவனுடைய அந்த பாவ மன்னிப்பின் மீது ஆதரவு வைத்த நிலையில் நாம் அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து விட வேண்டும். அல்லாஹ் தன்னை பற்றி கூறக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்லுவான், காஃபிரி தம்பி வகாபிலி தௌபி ஷதீதுல் இகாபிதி தௌல் லா இலாஹ இல்லாஹு இலைஹில் மசீர். அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நான் யார் தெரியுமா? பாவத்தை மன்னிப்பவனும்
தௌபாவை, பாவ மன்னிப்பு தேடுதலை கேட்பதை அங்கீகரிப்பவனும் தண்டிப்பதில் கடுமையானவனும் அதே நேரத்தில் கருணை மிக்க தயை மிக்கவன் நான். அவனை தவிர வணங்குவதற்கு உரிய நாயன் வேறு யாருமே இல்லை. அவனிடமே நீங்கள் யாவரும் மீள வேண்டி இருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தாலா நம்மீது அருள் கொண்டு, நம்மீது அன்பு கொண்டு, பாசம் கொண்டு, நேசம் கொண்டு நம்மை மன்னிக்க காத்திருக்கிறான். இந்த மாதத்தில் நாம் என்ன செய்யணும்? மன்னிப்பை தேடியாகணும். அல்லாஹு தாலா நம்மை மன்னிக்க காத்திருக்கிறான். நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருப்பேன். ஒரு யுத்த களத்தில் சில பேர் போர் கைதிகளாக ஆக்கப்பட்டு வர்றாங்க. அப்போ அதில் ஒரு பெண்மணி இருக்கிறான். அந்த பெண்மணி ஒரு குழந்தைய சுமந்தவளாக வர்றா, கை குழந்தைய. அந்த குழந்தைய கொண்டுட்டு வர்றபோது எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டான். மிஸ் பண்ண தவற விடப்பட்ட தன்னுடைய குழந்தையை தேடி 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 அந்த குழந்தைய கண்டுபிடித்து அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மார்போடு அணைத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை காட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த தாய், இந்த பெண்மணி இந்த குழந்தைய நெருப்பில் போடுவாளா, தீயில தூக்கி போடுவாளா? சொல்கிறாங்க சஹாபாக்கள், யாரை சொல்லலாம், எப்படி போடுவா, யாரை சொல்லலாம், எப்படி போடுவா, எப்படி போட முடியும்? இவ்வளோ நேரம் பித்து பிடித்தவள் போல தன்னுடைய பிள்ளையை தேடி 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 கிடைத்த அந்த குழந்தைய மார்போடு அணைத்து பாலூட்டி மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தாய் எப்படி நெருப்பில் தூக்கி போடுவா, தீயில தூக்கி போடுவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த தாயே இவ யார் தெரியுமா? அல்லாஹு தாலா தன்னுடைய ரஹம் அந்த அருளை, அந்த கருணையை, இரக்கத்தை 100 பங்காக ஆக்கி 100 பகுதியாக பிரித்து ஒரே ஒரு பகுதியை மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்திருக்கிறான். மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஒரு பகுதியிலிருந்து தான் ஒரு விலங்கு தன்னுடைய குட்டிக்கு, ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைக்கு அன்பு காட்டுகின்றன, பாசத்தை பொழிகின்றன. இப்படி ஒரு பங்கு வைத்திருக்கக்கூடிய இவர்களுக்கு இருக்கு. ஆனால் அந்த 100ல் 99 பங்கை அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கிறான். இந்த 99 பங்கையும் அல்லாஹ் எதற்காக வைத்திருக்கிறான் தெரியுமா? மறுமையில் தன்னுடைய அடியார்களுக்கு காட்டுவதற்காக வைத்திருக்கிறான். இந்த ஒரு பங்குல ஒரு கால் தூசி பெறாத இந்த பெண்மணியே தன்னுடைய குழந்தையை தூக்கி தீயில போட மாட்டான்னா 99 பங்குகளை வைத்திருக்கிற வல்லநாயன் அல்லாஹ் நாளை மறுமையில் எப்படி தன்னுடைய அடியார்களை பட்டுன்னு தூக்கி நரக நெருப்பில் போடுவான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறேன். பாருங்க சகோதரர்களே, அவ்வளோ ஈஸியாக அல்லாஹ் தூக்கி போட மாட்டான். அல்லாஹ் கருணையாளன். ஏதாவது வகையில் இந்த அடியானுக்கு நம்ம கருணையை காட்டிட மாட்டோமா, நாம் மன்னித்து விட மாட்டோமா என்று அல்லாஹ் என்ன செய்வான்னா அந்த அடியானுக்கு என்ன செய்வான், ஏதாவது இருக்கான்னு பார்ப்பான். தொழுகலையா, தன்னுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய விஷயத்தில் அவன் நிறைவேற்றாமல் இருந்துட்டானா அல்லாஹ் பார்ப்பான். ஏதாவது உபரியான அந்த தொழுகையோ அல்லது நோன்போ இன்ன பிற வணக்கங்களோ இருந்தால் அதையெல்லாம் தூக்கி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். அல்லாஹ் கருணையாளன். நரகத்தில் போட்டுட்டா கூட அவன் செஞ்ச பாவத்தினால் அவனுக்கு என்ன இல்லை, அவன் செஞ்ச பாவத்தினால் பாவத்தினுடைய அளவு அதிகமாக இருந்ததன் காரணத்தினால நரகவாதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு நரகத்தில் போட்டால் கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் தெரியுமா? அவர்களை நரகத்திலிருந்து தூக்குவான். ஒன்று என்ன செய்வான், அவர்களுடைய அந்த பாவங்களை மன்னித்து நரகத்தில் போட்டுட்டோம் என்னுடைய அடியான் என்று கருணை காட்டி அவனை தூக்கிடுவான். இல்லைன்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், சிபாரிசு ஷஃபாத் என்று சொல்லக்கூடிய மற்ற மக்களின், அதிலும் குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தின் மூலமாக அவன் தூக்கப்படுவான். அல்லாஹ் அப்படி கருணை காட்டுறான். எங்கே கருணை காட்டுறான்? அந்த நரகத்திலிருந்து அவனே தூக்கிடுவான். ஒரு ஹதீஸில் வந்திருக்கு, இதை படித்தா அல்லாஹ் எவ்வளோ கருணையாளன் என்பதை நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன தெரியுமா? யார் ஒருத்தர் ஷிர்க் வைக்காத நிலையில் நரகில் இருக்கிறாரோ, எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்க 100% பாவத்தை செஞ்சவராக கூட இருக்கலாம்,
ஆனால் தௌஹீதில் ஷிர்க் இல்லாத நிலையில் மௌத்தாகி இருந்தால் அவருக்கு நிச்சயமாக சொர்க்கம் உண்டு. அந்த மனிதர் ஒரு நரகத்தில் ஒருத்தர் போடப்பட்டிருக்கிறாரு. அவர் நரகத்தில் அப்படியே போய்கிட்டு இருக்கிறார். நரகத்தில் அந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. நான் திரும்பி திரும்பி பார்க்குறார். இது ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய செய்தி. திரும்பி திரும்பி பார்க்குறார். அல்லாஹ் கேட்குறான் அந்த அடியானை, எதுக்கு திரும்பி திரும்பி பார்க்குறேன்? யா அல்லாஹ், உலகத்தில் நான் வாழ்கிற போது நான் உன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தேன். நீ என்ன எப்படியும் காப்பாற்றுவாய். உன்னுடைய கருணை, உன்னுடைய இரக்கம் அதிகமானது என்பதை நான் உலகத்தில் கேள்விப்பட்டிருந்தேன். அந்த நம்பிக்கையில் இருந்தேன் யா அல்லாஹ் என்று அவன் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்லுவானா, மலக்குகளே அந்த அடியானை தூக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்க. அல்லாஹ் என்ன செய்வான்? அந்த அடியானை தூக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஏன் தெரியுமா? அந்த அடியான் என் மீது நம்பிக்கை வச்சுட்டான். என் மீது நம்பிக்கை வச்சுட்டான். நிச்சயமா அல்லாஹ் எனக்கு நல்லதையே செய்வான் என்கிற நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் அவன் ஷிர்க் வைக்காமல் இருந்தான். அல்லாஹ் தூக்கிட்டான். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் ஷிர்க்கிலிருந்து விலகி இருக்கணும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஷிர்க்கில் ஈடுபட்டு இருந்தவர்கள் கூட அந்த ஷிர்க்கிலிருந்து விலகி வந்துடுங்க. தயவுசெய்து விலகி வந்துடுங்க. அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய அந்த இரட்சகன் இதையும் மன்னிப்பான். இது மன்னிக்க முடியாத குற்றம் கிடையாது. செய்தால் அவர்களுக்கு நிரந்தர நரக தண்டனையை தவிர மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பான். அந்த குற்றத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆகவே ஷிர்க் வேண்டாம், ஷிர்க் வேண்டாம். ஷிர்க்கிலிருந்து நாமும் நம்முடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுவோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் சொல்கிறான், ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். பாதுகாக்க வேண்டாமா? நம்ம மட்டும் செல்ஃபிஷாக இருக்கலாமா? நம்ம பெற்ற தாயை, தகப்பனை, தன்னுடைய பிள்ளைகளை, கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளை, இன்னும் நமக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள், இந்த உலகத்தில் மட்டும் கூடி குழாவி நல்ல அன்பாக பாசமாக பிரியமாக இருந்துட்டு நாளைக்கு நரக நெருப்பில் அவர்களை போட நமக்கு சம்மதிக்க முடியுமா? அதை பார்க்குற போது நாம் நிம்மதியாக இருக்க முடியுமா அன்பார்ந்த சகோதரர்களே? ஆகவே ஷிர்க்கிலிருந்து நம்ம மட்டும் இல்லை, செல்ஃபிஷாக இருக்காதீங்க. பொதுநலம் கலந்த வகையில் ஷிர்க்கிலிருந்து எல்லோரையும் பாதுகாக்க வகையில் நாம் முடிக்கணும். அதே நேரத்தில் இந்த தௌபாவை நாம் செய்தே ஆகணும். ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆயத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆயத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்றைக்கு இந்த ஆயத்தை படித்தேனோ அந்த ஆயத்தின் படி தான் வாழணும் என்கிற முடிவெடுத்து அதன்படி நடக்க முயற்சி செய்து கொண்டு இருக்கிறேன். அல்லாஹ் சொல்லுவான் சூரத்துல் ஃபுர்கானில் 70வது ஆயத். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹா ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு சய்யிஆத்திஹிம் ஹஸனாத் வ கான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய வார்த்தை, ஏன் வார்த்தை கிடையாது, அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹ் சொல்கிறான், டிக்ளேர் செய்கிறான். இல்லா மன் தாப, யார் ஒருவர் தான் செய்துவிட்ட பாவங்களிலிருந்து மீண்டு தௌபா செய்து மீண்டு, ஃபஸ்ட்டு கண்டிஷன் தௌபா செஞ்சு பாவத்திலிருந்து விலகிருங்க, பாவத்திலிருந்து தூய்மையாகிருங்க, நம்பர் 1. அதுக்கப்புறம் சொல்வா ஆமன, பரிபூர்ணமான ஈமான். நம்மெல்லாம் ஈமான் ஈமான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் எதை எதை எப்படி எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று பணித்திருக்கிறார்களோ அந்த வகையில் அப்படியே அதனை நம்பிக்கை கொள்ளும். நிறைய பேருக்கு அக்கீதா தெரியாது, ஈமான் எப்படி கொள்ள வேண்டும் என்கிற விஷயங்கள் தெரியாது. அன்பார்ந்த சகோதரி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு முஸ்லீமுக்கு அடிப்படையான கல்வி இதுதான், பேசிக்கான கல்வி இதுதான். இந்த ஈமானை பற்றிய, இந்த அக்கீதாவை பற்றிய தெளிவு இல்லைன்னா ஈஸியாக நாம் என்ன செஞ்சிருவோம், ஷைத்தானுடைய பிடியில் மாட்டிக்கிறோம், அல்லது பாவங்களை செய்யக்கூடியதை நாம் ரெகுலராக ஆக்கிக்கிறோம், அதிலிருந்து மீள முடியாது. ஆகவே தான் இந்த இல்மு ரொம்ப தேவை. வ ஆமன, பரிபூர்ணமான ஈமான் கொண்டு, நம்பிக்கை கொண்டு, வ அமில அமலன் சாலிஹா, நல்ல காரியங்களை, நல்ல சமூக சேவையை செய்து வருவானோ. 3 சொல்கிறான்ல. என்ன சொல்கிறான்? 1, பாவங்களிலிருந்து தௌபா செய்து மீண்டு விடு, பரிபூர்ண ஈமான் கொண்டு விடு, மக்களுக்கு சேவை செய்து வா. இப்படி செய்து வந்தால் உன்னுடைய பாவங்களை எல்லாம்
நான் நன்மைகளாக மாற்றி விடுகிறேன். எந்த ஒரு உங்களுடைய அக்கௌண்ட்டில் பாவமே இருக்காது. உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன இருக்காது? பாவமே இருக்காது. நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கிற போது பாவமே இல்லாத நிலையில் சந்தித்தா எப்படி இருக்கும்? கற்பனை செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய விசாரணையில் நாம் எப்படி இருப்போம்? எவ்வளவு தூய்மையானவர்களாக இருப்போம்? அதை விட வேறு என்னங்க வேணும்? நமக்கு என்ன வேணும்? நம்முடைய அக்கௌண்ட்டில் பாவமே இல்லை. செஞ்ச பாவத்தையெல்லாம் அல்லாஹ் என்னவா மாற்றி விடுகிறார்? நன்மைகளாக மாற்றி விடுகிறார். எடுத்து போய் படித்து பாருங்கள். சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயம் 70வது வசனத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உறுதி இது. அப்போ நம்முடைய அக்கௌண்ட்டில் பாவமே இல்லாமல் எல்லாமே நன்மைகளாகிவிட்டால் சொர்க்கத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்தான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஆயத் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆயத்தை என்னைக்கு நான் படித்தேனோ, என்னைக்கு நான் விளங்கினனோ, அந்த நாளிலிருந்து இந்த ஆயத்தின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைப்பதற்கான முயற்சியை நான் எடுத்துக்கொண்டே வரேன். ஆகவே அன்பான இதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆகவே தௌபா செஞ்சிருங்க. செய்த பாவத்தை என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்து, நான் தவறிழைத்து விட்டேன், என்னென்னலாம் செஞ்சோமோ செய்த தவறு, பாவம் செஞ்சதை தவறுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறணும். முதல்ல செய்யவே இல்லை, தப்பே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. தான் செய்த அந்த தவறினால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களிடத்துல போய் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். நான் தப்பு செஞ்சிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், அது தெரிஞ்சு தான் செஞ்சேன். அவர்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரத்தை தந்துடணும். இது 2. 3வது, இனிமேல் நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கணும். 4வது, கண்ணீர் வல்கி கசிந்துருகி அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? கதறி கண்ணீர் மல்கி கசிந்துருகி என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யணும். இப்படித்தான் தௌபா செய்யணும். இன்னொரு கண்டிஷன் இருக்குது. இனி எப்போதும் அந்த தவறை, பாவத்தை செய்யாமல் இருக்கணும். 5 கண்டிஷன். இதுதான் தௌபாவினுடைய ஷர்த்து. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆக அந்த அடிப்படையில் தௌபா செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் மிக தூய்மையாளர்களாக, நன்மையை மட்டுமே அக்கௌண்ட்டில் கொண்டவர்களாக அல்லாஹ்வை சந்திப்போம். வா ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.